நேற்றைய பழைய சமண்டின் கறியை வந்து நாங்கள் சாப்பிட போகிறோம். சாப்பிட்டு சாப்பிட்டு எப்படி உடம்ப குறைக்கிறது, அருமையான ஒரு சாப்பாடு மக்களே. டேஸ்ட் எல்லாம் வந்து நிர்வாக தேவையில்லை. 77 104 தான் அளவுலை கூட. 100 கிராம் இருக்கு. 100 கிராம்ல வந்து 130 கலோரிஸ் இருக்கு. இப்போ தேங்காய் பூ நான் வந்து ஒரு 10 கிராம் தான் எடுக்கணும். அப்போ இவ்வளோ 17 இதில் எரிங்க. இப்போ ஒரு 250 கலோரிஸ் கிட்ட. இனியும் நான் வந்து தண்ணி எவ்வளோ ஊற்றினாலும் தண்ணி வந்து 0 கலோரிஸ். அதான் உடம்பு குறைக்க வேண்டாம். அப்படிதான் தியானம் செய்து ஆகணும். இந்த சாப்பாடு எல்லாரும் சாப்பிட மாட்டாங்க. இது மருந்து சாப்பாடு மகளே. வணக்கம் 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 மகளே. வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க? என்ன நல்ல சோமம் இருக்கீங்க. கையில் வந்து என்னடா தேங்காயை விட இந்த வீடியோ வந்து ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டால் வந்து உங்களுக்கு தெரியும், நான் கொஞ்ச நாள் வந்து டயட்டண்டை வந்து அப்படி ஒரு டயட்டை வந்து நான் ஃபாலோ பண்ணி மிது வந்து எப்போ சமைக்க இந்த டேஸ்டியாக வந்து எப்போ சமைக்க ஆரம்பித்தானோ அப்போல்லாம் வந்து இந்த என்னுடைய டயட்டை வந்து பிரேக் பண்ணுற அளவுக்கு நாங்கள் போயிட்டோம்னு சொல்லலாம். பார்த்தீங்கன்னா அதனால் வந்து 1 கிலோ 2 கிலோ வந்து வெயிட் வந்து திருப்பி எனக்கு ஏறி இருக்கு. விளங்குதா? கூடி இருக்கு. மிதுரை சாப்பாடை சமைச்சு சாப்பிட்டு வந்து கூடிட்டு என்றால் அவன்கிட்ட சமையல் என்ன அன்றைய பார்த்துட்டு சமந்தி குழம்பு வச்ச அன்றைக்கு உங்களுக்கு தெரியும், நான் அப்படி மனசை கொண்டு வேண்டியதுதான். நம்ம வந்து மனசை கொண்டு வேண்டியிருப்போம், சாப்பிடக்கூடாதுன்னு யோசிச்சேன் நான். ஆனால் அந்த சோயாமீட் பொரியலும் சமந்தி குழம்பையும் பார்த்த உடனே எனக்கு வந்து என்ன சொல்கிறது, ஒரு மாதிரியாக அந்த சாப்பிட முடியல இருந்துச்சு. நல்ல ஒரு பசாஜி தண்டத்தில் சாப்பிட முடியல இருந்துச்சு. அப்படி ஒரு ஃபீல் தான் வந்துச்சு. மிதுரை சமையல் அந்த அளவுக்கு டேஸ்ட் ஒன்று தான் புகழ்றேன். சரியா? ஓகே. அப்போ அந்த வேலை பார்த்தீங்கன்னா வந்துட்டு இண்டையிலேருந்து நாங்கள் சாப்பிட தான் போகிறோம். சரியா? நானும் சாப்பிட தான் போகிறேன். சாப்பிட்டு சாப்பிட்டு எப்படி உடம்ப குறைக்கிறது அதுதான் பார்க்க போகிறோம். எப்படி நீங்கள் சாப்பிடாம இருந்து டயட் பண்ணுற பார்த்துருப்பீங்க. இப்போ சாப்பிட்டே எப்படி வந்து உடம்ப குறைக்கணும்னு சொல்லி பார்க்க போகிறோம். அந்த வேலை பார்த்தீங்கன்னா வந்துட்டு இன்றைக்கு நாங்கள் சாப்பிட போகிற சாப்பாடு பார்த்தீங்கன்னா வந்துட்டு எந்த ஒரு யூடியூப் சேனல்லையும் வந்து போட்டிருக்க மாட்டாங்கன்னு. தம்பி குறைந்த அளவான கலோரிஸை வந்து எப்படி எடுக்கிறது, குறைந்த அளவான கலோரிஸ் வந்து சாப்பிடணும், ஆனால் வந்து என்ன சொல்கிறது வயிறு ஃபுல்லாக இருக்கணும். சரியா? வயிறு ஃபுல்லாகணும், ஆனால் குறைந்த அளவான கலோரிஸை வந்து எடுத்துக்கொள்ளணும்னு சொன்னால் வந்துட்டு அதுக்கு வந்து நம்ம செய்ய வேண்டியன்னு சொன்னால் வந்துட்டு அதில் வந்து நீங்கள் கலோரிஸை வந்து குறைய எடுக்கணும்னு சொன்னால் வந்துட்டு இந்த சுவை வந்து நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது. அதாவது நான் நடந்துடுறதுக்கு என்னுடைய இதயம் வந்து துடிக்கிறதுக்கு விளங்குதா, நான் கொஞ்சம் உற்சாகமாக இருக்கிறது எனக்கு வந்து கலோரிஸ் தான் வந்து வேணுமே ஒழிய எனக்கு டேஸ்டியான சாப்பாடு வேணுமென்னு நினைக்கக்கூடாது. காரணம்னு சொன்னால் எந்த உணவில் வந்து அதிகமான சுவை இருக்கோ அந்த உணவில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அதிக அளவான கலோரிஸ் இருக்கும். சுவை எப்படி வருது? நாக்கு தானே சுவை வருது. இல்லை சுவை ஒரு சமையலில் சுவை என்னென்று வருது, நீங்கள் போடக்கூடிய அந்த மசாலா தூள்கள், அந்த எப்படியான சில அந்த மசாலா தூள்கள் இது மாதிரியான பார்த்தீங்கன்னா வந்துட்டு அதிக அளவான கலோரிஸ் இருக்குது. அப்போ அதனால் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இனிமேல் நீங்கள் இண்டையிலேருந்து என்னோட சேர்த்து டயட் இருக்கிறவங்க, சரியா, உடம்பு கூடையா இருக்குது, சாப்பிட்ட உடனே எழுந்து நடக்கலாமல் இருக்குது, கொஞ்சம் நடக்கிறது கொஞ்சம் உடம்பெல்லாம் பாரமாக இருக்குது, நான் கொஞ்சம் அன்ஹெல்த்தியாக வந்து ஃபீல் பண்ணுறேன்னு சொன்னால் வந்துட்டு நீங்கள் என்னோட சேர்ந்து டயட் இருங்க. இப்போ நாங்கள் சாப்பிட்ற சாப்பாடு தான் வந்து நீங்கள் வந்து சாப்பிடணும் இல்லை. நான் என்னத்தை வந்து கையாளுறனோ அதை முடிஞ்சானே கையாளுங்கண்ணே. இப்போ நான் என்ன செய்கிறேனோ அதை வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி கொள்ளுங்க. இதெல்லாம் வந்து நான் யூடியூப்பில் பார்க்கல, இது எனக்கு தோணுது, நான் பெற்ற அனுபவத்தில் வந்து சேப்ரோன்னு கிட்டத்தட்ட நான் ஒரு 25-30 நாளாக வந்து நான் டயட் பண்ணே இல்லை. ஒன்று தெரிஞ்சுவேன் ஃபுல்லாக வந்து நான் சாப்பிட்டேன். நான் டயட் இருப்பேன்னு சொல்லி நான் சாப்பிட்டேன். ஆனால் இண்டில் இருந்து நான் முடிவெடுத்தேன். வரக்குள்ளே வந்து பாருங்கள், இது வந்து ஒரு குட்டி தராசு விளங்குதா. இந்த தராசை வச்சு கொண்டு தான் வந்து இனிமேல் என்னுடைய சாப்பாட்டை வந்து நான் கொண்டு வரப்போகிறேன். பார்த்தீங்கன்னா நம்ம உடம்பை நம்மளுக்கு ஏற்ற மாதிரி குறைச்சோம்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் நீங்கள் தொடர்ந்து சாப்பிடலாம். ஒரு டயட் இல்லாமல் 3 மாதம் சாப்பிடலாம். நம்ம வந்து என்ன போட்டிக்காக போகிறோம் உடம்பு குறைச்சி விளங்குதா? ஒன்றுமே இல்லை. நம்ம வந்து ஹெல்த்தியாக இருக்கணும்ன்றதுக்காக வேண்டி நாங்கள் இதை வந்து செய்ய போகிறோம். நான் ஒரு 2 மாதம் 3 மாதம் வந்து டயட் தொடர்ந்து இருந்துட்டு ஒரு 3 மாதத்துக்கு நல்லா சாப்பிடுவோம். அதுக்கப்புறம் ஒரு 3 மாதம் டயட்டில் இருக்குது. அதுக்கப்புறம் 3 மாதம் சாப்பிட்ற விளங்குதா. அப்போ வந்து நம்ம உடம்பை வந்து ஹெல்த்தியாக வைக்கணும்னு சொன்னால் வந்துட்டு நம்ம வந்து இருக்கிற உடம்பை வந்து மெயின்டைன் பண்ணணும் விளங்குதா.
இப்போ சாப்பிட போக்குள்ளே அந்தளவுக்கு கூட சாப்பிட மாட்டோம், கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிடுவோம். நம்ம அதை விட ஒரு 2 மடங்கு ஒரு 3 மடங்கு தான் நம்ம சாப்பிடுவோம். முதல் சாப்பிட்றதெல்லாம் சாப்பிட மாட்டோம், விளங்குதா? அப்போ இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இன்றையிலேருந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு நான் எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த கெலோரிஸினுடைய அளவை கணக்கில் எடுத்து விளங்க எனக்கு தெரியும், நான் அதை சாப்பிட்றேன்னா இத்தனை கெலோரிஸ் உடம்புக்குள்ளே போகுதுன்னு எனக்கு தெரியும். அப்போ வந்து எனக்கு வந்து 2500 கெலோரிஸ் வந்து நான் நடக்கிறதுக்கு, ஓடுறதுக்கு, ஆடுறதுக்கு, கதைக்கிறதுக்கு, என்னுடைய இதயம் துடிக்கிறதுக்கு, ரத்த ஓட்டம் போகிறதுக்கு வந்து நார்மலாக வந்து என்னுடைய உடம்புக்கு வந்து 2500 தொடக்கமான என்னோடது அது வரைக்கும் காணும். 2600 2500 கெலோரிஸ் வந்து எனக்கு காணும். ஆனால் என்னுடைய உடம்பு குறைக்க முடியும் நான் எடுத்துக்கொள்ள வேண்டிய கெலோரிஸினுடைய அளவு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு 1500 1000 நாங்கள் எடுத்தாத்தான் மிச்சத்தை என் உடம்புல ஏற்கனவே நாங்கள் ஸ்டொக் பண்ணி வச்சிருந்தோம். இந்த பாருங்களா ஃபுல்லாக வந்து கெலோரிஸ் இருக்குன்னு. அப்போ 1000 கெலோரிஸ் சாப்பிட்டோம்டா 1500 கெலோரிஸ் வந்து நம்ம உடல்ல இருந்து எடுக்கப்படும். அப்போ என்ன செய்யும், உடல் வந்து ஆட்டோமேட்டிக்காக குறைய பார்க்கும்லங்க, குறைய பார்க்கல குறையும். இதான் உண்மையான விஷயம். இப்படிதான் வந்து உடம்பு குறைக்கிறேன். நான் வந்து இப்போ இவ்வளவு என்ன முதல் இடத்துல அவ்வளோ குறைச்சிக்கணும்னு சொன்னால் வந்துட்டு அது வந்து இந்த ஒரு விஷயம்தான். இதை நம்ம கணக்கில் எடுத்தோம்னா உடம்பை வந்து குறைக்கலாம். அந்த வேலை இப்போ நாங்கள் வந்து வெள்ளனைக்குள்ளே வந்து ஹெல்த்தியான சாப்பாடு வந்து எங்களால் சாப்பிட இல்லாது. இருந்தாலும் நான் கெலோரிஸ் குறைஞ்ச வகையில் வயிறை வந்து ஃபில் பண்ணக்கூடிய வகையில் வந்து என்னால் சாப்பிட இயலும். என்ன அதுதான் நான் ட்ரை பண்ண போகிறேன். நிறைய பேர் சொல்லுவீங்க இந்த தண்ணி வந்து அதிகமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது, இல்லை குறைய எடுத்துக்கொள்ளணும் அப்படிலாம் சொல்லுவீங்க. அதெல்லாம் இல்லை. தண்ணி வந்து உடலுக்கு நீங்கள் எவ்வளோக்கு நல்லமாக எடுத்துக்கொள்றீங்களோ அது உங்களுக்கு நல்லம். அளவுக்கு மிஞ்சி போகக்கூடாது. நம்ம உடல்ற நிறைக்கேற்ற மாதிரி தண்ணி வந்து குடிக்கணும். நான் கிட்டத்தட்ட எந்த உடம்புக்கு வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு 5 லிட்டர் 5.5 லிட்டர் தண்ணி தான் குடிக்கணும் ஒரு நாளைக்கு. சரியோ, அது ஒவ்வொரு ஆள் நிறைய பொறுத்து இருக்குது. அதுக்காக என்ன நிறைய கேட்குறாங்க. அதெல்லாம் வந்து என்ன ஒரு சர்ப்ரைஸாக வந்து நாங்கள் காட்டுவோம். என்ன அப்படி இருந்தேன்னா இப்படி ஆயிருக்கேன்னு சொல்லிட்டு. இப்போ வந்து நாங்கள் சாப்பிட போகிறோம். என்ன சாப்பிட போகிறோம்னு சொன்ன மக்களே வந்து நேற்றைய பழைய சமண்டின் கறியை வந்து நாங்கள் சாப்பிட போகிறோம். என்ன பழைய சமண்டின் கறியும் சுடு சோறும். எப்படி சாப்பாடு? இதான் சாப்பாடு மக்களே. இதை வந்து சாப்பிட்றத வந்து இன்றைய இந்த வீடியோவில் இந்த சாப்பாடு சாப்பிடக்குள்ள வந்து எப்படி நான் குறைஞ்ச அளவில் வந்து நான் கெலோரிஸ் எடுக்க போகிறேன்னு சொன்னால் வந்துட்டு அதில் வந்து நீங்கள் சுவையை எதிர்பார்க்கக்கூடாது. என்ன இவங்க வந்து வளமையாக சாப்பிட்ற மாதிரி சாப்பிடுவாங்க. நான் மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக வந்து சாப்பிடுறேன். நான் வந்து கெலோரிஸை வந்து குறைக்கிறதுக்காக வேண்டி சனவுக்கு மட்டும்தான் உடம்பை கூட்டுறதுக்குரிய சாப்பாடு கொடுக்கணும். சரியோ, அதான் சரியோ. பார்த்தீங்கன்னா வந்துட்டு நான் காலையிலேயே வந்து எலும்பி என்ன கறியை வந்து சூடு காட்டி போட்டால் வந்து சட்டியெல்லாம் கழுவுனேன். பார்த்தீங்கன்னா சரி இங்கே பதிலா சொப்பியில் கட்டிருக்கு பழைய சமண்டின் கறி. என்ன பழையனா இரவு வச்ச சமண்டின் கறி. என்ன அப்போ இன்றைக்கு இப்போ சாப்பிட போகிறோம் நாங்கள். சரியோ, இதுக்கு தேங்காய் நான் எடுத்துக்கணும்னு சொன்னால் வந்துட்டு எனக்கு தேங்காய் வந்து தேவை. எனக்கு நான் சாப்பிட்றேன் உடலுக்கு சாப்பிட்னா தேங்காய் எனக்கு வந்து கட்டாயம் தேவை. சோறு வந்து நாங்கள் போட்டுருந்தாங்க. பழைய சோறு இல்லை, இரவு நான் முடிச்சிட்டோம். இது வந்து சுடு சோறு இருக்குது. சரியா, இதை நாங்கள் எப்படி சாப்பிட்றோன்னு பாருங்கள். உடம்பை குறைக்கிறாக்கள் இப்போ நான் சாப்பிட்ற சாப்பாடான்னு சாப்பிடல, அதுக்கு மாற நீங்கள் வேறு சாப்பிடலாம். நல்ல ஒரு புரதம் கூடிய நார்ச்சத்து கூடியன்னு உணவு சாப்பிடலாம். இடைக்குள்ளே சாப்பிட்ற இடைக்கிடையே நாங்கள் அந்த மிட்டாய் அந்த கேக் அதெல்லாம் வாங்கி சாப்பிட்றாங்க. அந்த கேக்குக்கு பதிலாக வந்து நாங்கள் என்ன சாப்பிட்லாம்னு சொன்னால் கஜு சாப்பிடலாம். நிறைய இல்லை, ஒன்று பாதாம் சாப்பிடலாம். அதில் ஒரு 1 2 விளங்குதா. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை வந்து சாப்பிடணும்னா உடம்புக்கு வந்து ஹெல்த்தியான பல சத்துக்கள் நம்ம உடலில் வந்து சேரும். சனி யோசிக்கான் நம்மளே போது டயட் இருக்கு. இல்லைடா நீங்கள் சாப்பிட்ற சாப்பிடுங்க, நான் டயட் இருக்கேன். சரியோ சொல்கிறேன். அப்போ என்ன செய்வோம் மக்களே, திருவிழா வந்து கழுவி வச்சுருக்கோம். அப்போ தேங்காய் வந்து திருவப்புறம் நான் திருவியானுங்க இருப்பில்ல, நான் திரும்பி பார்க்கறேன். வாங்களா இப்படிதான் நிற்கணும். இதான் வந்து தராசு வந்து நறுக்கிறதுக்குரிய. சரியோ, கிளுக்கு சமன் இல்லாமல் இருக்கோ மகளே. எங்கட வீட்டை நான் இப்படி இருந்தா மகளே தேங்காய்ண்ணா சட்டி தாங்க, சின்ன சட்டி தாங்க. இதுல நான் தராசெல்லாம் வச்சு நறுக்கணும்டா. இப்போ உங்களுக்கு தேவை இல்லை தேங்காய்? எனக்கு மட்டும் தான் தேவைண்ணே. சரியோ, அருமையான ஒரு சாப்பாடு மக்களே. டேஸ்ட் எல்லாம் வந்து இதில் எதிர்பார்க்க தேவையில்லைண்ணே. இதில் இருக்கு நல்ல கலோரி. சரியோ, எனக்கு புலாவும் காணும், நிறைய தேவையில்லை, புலாவும் காணும். சரியோ, புலாவும் தேங்காய் பூ. சரியோ, இப்போ நான் கேட்குறேன் நீங்கள் தந்தீங்களா? சரி, எனக்குரிய சாப்பாடை தான் ரெடி பண்ணுண்ணா. நீங்கள் சாப்பாடு போடுங்க. இது தட்டு தாங்க, அதுதாங்க சோறு எடுங்க. மீது தட்டம் வந்து இதில் இருக்கணும். சரியோ, சாமான் இடம் பண்ணும் தட்டத்தில் தான் கொஞ்சம் சாமான் கிடைக்கும். சரியோ,
ஓகே. இந்த தேங்காய் போடுங்க. ஒரு ஆடுக்குண்ணா இப்போ சைபரில் இருக்குது நிறைய சரியோ. இப்போ நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் என்ன கொஞ்சம் அதான் இது இதே இதே மாதிரி அது சரியில்லாதீரா. தண்ணி தானே கூட வரும். தண்ணி விட்டா ஆ அந்த குண்டால கோப்பை எது சின்ன தாங்க அப்போ அதுதாங்க. ஓகேயா இதான் நாங்கள் சாப்பிட்றது. இல்லை ஃபுல்லாக எடுத்தோம்னாலும் நம்ம காணும் தானே. இப்போ தராசில் வைக்கிறோம். இது வந்து இதே வந்து 48 கிராம் இருக்குது சரியோ. அப்போ இதை கொடுத்தோம்னு சொன்னால் 0 ஆயிரும். ஏன் நம்ம வைக்கிறது இப்போ நான் சாப்பிட போகிற சோறுண்ட அளவு பார்த்தீங்கன்னா வந்துட்டு 100 கிராம் தான் எடுக்கப்படுறது. நீ அவ்வளோ நல்ல தேவையில்லை, அது கூட தான் நீ எடுக்கிறது. ஓ கொஞ்சம் கொஞ்சம் வாய் கையில் தான் கொஞ்சம் வாங்க கூட தான் 77 கிராம். இப்போ இப்போ இல்லைங்க அது பழுகுதுண்ணா. 77 104 தான் அளவு பழைய கூட. 101. இதில் 1 கிராம் கூடாலும் நம்மளோட கலோரிஸ் குறைச்சிடும். அப்போ இதில் எத்தனை எடுக்கு கலோரிஸ் இல்லை 100 கிராம் இருக்கு. 100 கிராமில் வந்து 130 கலோரிஸ் இருக்கு சரியா. எடுத்தாச்சு. இப்போ வந்து இதை வைக்கும் தானே. இப்போ 100 கிராம் இருக்கு தானே. இப்போ நாங்கள் இதை கொடுத்த முடியும் அது சமன்லாம் இது தானே சரியா. எனக்கு வரலாம் ஓகே 0 இருக்கா சரி ஓகே தானே. என்ன 147 ஆடு. ஓ அதான் ஓ அதானே அதுண்ணே சரியோ. இதை கொடுத்தனா 0 இருக்கும். இப்போ தேங்காய் பூ நான் வந்து ஒரு 10 கிராம் தான் எடுக்கணும். 8 50 10 சரியோ ஓகே தானே. இப்போ இனியும் நான் வந்து தண்ணி எவ்வளோ ஊற்றினாலும் தண்ணி வந்து 0 கலோரிஸ் விளங்குதா. அப்போ சாப்பாடு வந்து கொஞ்சம் வந்துருக்கு. பழைய கறி எடுங்க. பாருங்க மக்களே பழைய கறி எப்படி கண்டு சரியோ. அப்போ கிரேவி ஸ்பெஷல் கிரேவி இது எண்ணெயெல்லாம் கொடுக்குறீங்கண்ணே. 5 கிராம் கிரேவியா 5 கிராம் கிரேவி சரியா. நீங்கள் சாப்பிட்டு தானே வேணும். எத்தனை 17 இருக்கு 2 1 சரியோ. அப்போ இவ்வளோ 17 இதில் இருக்கீங்க. இப்போ ஒரு 250 கலோரிஸ் கிட்ட சரியோ. இந்த 17 தூரில் மட்டும் இருக்குங்க சரியா. இவ்வளோங்க 27 எடுத்துருக்கேன் சரியாண்ணே. இப்போ என்னென்னு சொன்னால் நான் இதை சும்மா அவன் சாப்பிடலாம் மக்களே. ஆனால் வந்து எனக்கு கொஞ்சம் சாப்பிடேன் அரிக்கி. அப்போ வந்து என் வயிறு ஃபுல்லாக இருக்கணும். என்ன சொன்னேன் அப்போ நீ இப்படி சாப்பிட்டீங்கனால சுவையாக இருக்கும். எடுங்க மீது தண்ணி கொஞ்சம். ஓதுங்க அதான் உடம்பு குறைக்க வேண்டாம். அப்படிதான் தியானம் செய்து ஆகணும். இப்போ இதை பார்த்துட்டு உப்புண்டு அளவை பார்க்கணுமா. இப்போ இருந்தவோட சாப்பாடு டபுள் ஆயிடுது விளங்குதா. இப்போ கஞ்சி குடிக்கிற மாதிரி தான் சரியோ. உப்படுங்க கொஞ்சம். இந்த சாப்பாடு எல்லாரும் சாப்பிட மாட்டாங்க. இது மருந்து சாப்பாடு மக்களே. துளுப்பா வர்றீங்க. உப்பும் ஃபினிஷ் ஆகுது கொஞ்சம் காணும். ஓகே சரியோ. சாப்பாடு இப்போ இப்போ வந்து குடிக்கணும். இது அந்த குழம்பு ஏன் விட்டேன்னு சொன்ன மக்களே அது கொஞ்சம் ஒரு டேஸ்ட்டுக்காக இல்லைங்கய்யா. இப்போ நான் எடுத்த கலோரிஸ் வந்து ஒரு மீன் துண்டில் வந்து எப்படி 20 வந்து 150 கலோரிஸ் இருக்கு மாதிரி. ஏன்னா சமந்தி தான் அடைக்கப்பட்ட என்னென்ன கெமிக்கல் போட்டாங்க தெரியா சரியா. 150 கலோரிஸ். தேங்காய் பூவில் வந்து நாங்கள் 5 கிராம் போட்டோம். நாங்கண்ணே 5 கிராமில் எப்படியும் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு
30 கிலோஸ் இருக்குது 5 கிராமில் சரியா? அப்போ 30 150 180 180 180 130 180 280 310 310 கிலோ சாப்பிட்றேன். அப்போ நான் இன்றைக்கு எடுக்க வேண்டியது 1000 கலோரிஸ். அப்போ இன்னும் டைம் இருக்குது. 690 தச்சிருனே 690 எடுக்கணும் சரியோ? நான் சாப்பிட்றது ஹெல்த் இல்லாத சாப்பிடணும். அது என்னது சமண்டியெல்லாம் போடுவீங்களோ இது வந்து எந்த விதமான கலப்படம் இல்லாமல் இதே அளவில் சாப்பிடணும். நிறைய பேர் யோசிக்க போறாங்க என்னடாப்பா சாப்பிட்றாங்க சைனாக்காராக மாதிரி அப்பா. நாக்கில் வந்து சுகர் தட்டுமாண்டா உங்களோட வயிற்றுல என்ன சொல்றது வயிறு முட்டும். ஆனால் எனக்கு ஓகே நான் பழகினா தானே கொஞ்சம் முதல். எங்களுக்கு சரி ரை ஃபஸ்ட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது மக்களே. இதை வந்து நாங்கள் சாப்பாடு வாங்கக்கூடாது, இது மருந்து. நமக்கு தேவையான ஹெல்லரிஸ் எடுக்கிறதுல மருந்து, உடம்புக்கு மருந்து. சிலாக்கள் சொல்கிறேன் என்னம்மா என்ன தம்பி நான் 3 வேளை நல்லா குறைச்சி தான் தம்பி சாப்பிட்றேன் சாப்பாடு. எவ்வளோ சாப்பிட்றேன்னா நான் இப்போ இந்த ஒரு கோப்பை வச்சேன்னா கோப்பையில் முதல் சாப்பிட்ற 8 வருஷம் தம்பி வைக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 300 கிராம் வைப்பாங்களாங்க எனக்கு தெரிஞ்சு சரியா? ஒரு கொஞ்சம் மணக்குள்ளே அது 300 ஒரு 400 வைப்பாங்கண்ணே சரியா? 400 வச்சாலும் 400 தர 4 தர 130 அடி 4 தர 130. அப்போ 530 சரியோ? 530 கிலோ சாயில் வந்துடு. இனி பருப்பு கறி அங்கால குழம்பு கறி எல்லாம் வச்சாங்கன்னா ஒரே இடத்துல 1500 2000 கிலோஸ் வந்து கொஞ்சம் சாப்பிட்ற வேலை எடுத்துருவாங்க. இப்போ 1500 எடுக்கானங்களே காலையில் ஒரு 1500, பகலில் ஒரு 1500, நைட்டில் ஒரு 1500. அப்போ 4500 கிலோரிஸ். நீங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு பொம்பளை பிள்ளையாக இருந்தால் அவங்களுக்கு தேவையானது 1500 கிலோஸ் தான் தேவையாம் நார்மலாக சரியோ? ஆம்பளை தான் கொஞ்சம் கூட வேணும். அப்போ என்னென்னு சொன்னால் நீங்கள் வந்து 3 நாளைக்கு சாப்பிட வேண்டிய சாப்பாடு வந்து ஒரு நாள் சாப்பிட்றீல் இப்போ என்ன உடம்பு போயிடுறோம் உங்களுக்கு. சாப்பிடுங்க எடுங்க சாப்பாடு எடுங்க. போட்டுருக்கோம் இனி இப்படி தான் மகளே. அப்போ நம்ம அரிசி தான் கூட போடுதோம் மலையானம். அரிசி தான் கொஞ்சம் கூட போடுதோம். நம்ம அதை எப்படி கொண்டு பண்ணிடலாம் மக்களே டயட் எல்லாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஒரு குறைச்சி தரேன் அப்புறம் நம்ம ரைவனு பிள்ளைங்கள ஃபஸ்ட்டு கொஞ்சம் குறைச்சிட்டு வா நீ. அப்போ குறையிலையா வேகனே? இல்லை இல்லை இப்போ கூட்டுனேன் இந்த சாப்பாடு நான் ஒன்றளவு உடம்புக்கு வருமா? ஒன்றளவுக்கு சரி என்ன ட்ரை பண்ணி பாப்பா. இதுதான் டாக்கெட்டா? இப்படி சாப்பாடு சாப்பிட்றது வச்சுக்கு மனசை கண்ட்ரோல் பண்ணணும். அப்போ நான் சாப்பாடை கண்ட்ரோல் பண்ணலாம். வாய் பார்த்தோடனே மனசு சொல்லும் தானே சாப்பிடுவோம். நாங்களும் கொஞ்சம் குறைச்சி போடுறோம். ஒரு 1000 கிலோரிஸ் மட்டும் 2 இருக்குங்க. ஏதோ 1000 கிலோரிஸ் ஓகே நீங்கள் சாப்பிடுங்கண்ணா உங்களே பிரச்சனை தர சனவு நல்லா சாப்பாடு. இல்லை இது பழைய அறியானே மக்களே. இது நீ மிச்சம் வைக்கலாம் விதையானும் டேஸ்டாக இருக்கு. பழைய கறியாம தக்காளி பழத்தை விடா. தக்காளி பழத்தை உனக்கா தக்காளி பழம் கிலோரிஸ் குறைவிடாது தானே? என்ன எக்லோடியாடா? என்னடா நீ அதுக்கு ஓடியாண்டா இதுதான் நீ இப்படித்தான் கஷ்டமே அப்படி சாப்பிட்றீங்களா டெய்லி? இது பார்த்தீங்கன்னா இருக்கிற வச்சு கொண்டு டயட் பண்ண. இது வீட்டில் இல்லை தானே? வீட்டில் என்ன கொஞ்சம் ஹெல்த்தியாக ட்ரை பண்ணலாம் அழகுதா. இது எங்கிட்ட இருக்கிற வச்சு கொண்டு அங்கே டயட் பண்ண மகளே. எப்படி பழைய கறியும் சாமி குழம்பு சூப்பராக ஆகிறா. நான் தான் வேணாண்டு என்ன வச்சுக்கு உனக்கு தெரியாது யாருமே. நல்லா ஆகிறா. நீ சாப்பிட தேங்காய் கொஞ்சம் தெரியும் போட்டுப்பா தேங்காய் மிக்ஸ் பண்ணி இப்போயே அப்படி சொல்கிறேன். அது டேஸ்ட் பாரு. கொஞ்சம் குழம்பு கொஞ்சம் போய் இப்போ இல்லை குழம்பு கொஞ்சம் போய் சரியோ? இப்போ அடிச்சு பார். நல்லா இருக்கா? எவரி நல்லா இருக்கா? உண்மையெல்லாம் தயாரிக்க வேணா வையா என்ன பே சாப்பாடு
எந்த கடையிலையும் பாரு அப்படி ஒரு டேஸ்ட். ஆனால் பழைய இறைச்சி கறி சாப்பிட்டீங்க அது நல்லா இருந்தீங்க. தேங்காய் போட்டா இல்லை இல்லை ஆ பழைய இறைச்சி கறி காலையில் அதுக்கும் தேங்காய் பூ சாப்பிட்னா என்னடா அரிக்கும், நெஞ்சரிக்கும். தேங்காய் பூ பாய் தொல்லை. போன தடவை மக்கள் இந்த தராசெல்லாம் வந்து நான் மிஸ் பண்ணிட்டு வந்தேன். அதான் டயட் வந்து என்னால் கொண்டு வரவேன் எல்லாம் வைத்து சாப்பிட்ற அளவோட சாப்பிட்றது. தண்ணி சத்துள்ள பழங்கள் ரெண்டு சாப்பிட்டோம். ஜம்பு பழம், வாட்டர்மெலன், பப்பாயா விளங்குதா, இந்த மாதிரி பழங்கள். அடுத்த பச்சை மரக்கறி, அந்த பூக்கோவா, குக்கும்பர், சலாது இதெல்லாம் சாப்பிடக்குள்ள வந்து மக்களே குறைவான கலோரிஸ், உடலுக்கு வந்து நல்லம். என்ன சொல்கிறது, கொஞ்சம் அதெல்லாம் டேஸ்ட் இல்லாது விளங்குதா, டேஸ்ட்டை காண மாட்டேன். அதான் பச்சை சைனா கலர் சாப்பிட்றீங்களா? அதுதான் தண்ணியும் அந்த பச்சை வித்தியாசம் வியாபாரம். அதான் அவங்களுக்கு வருத்தம் இல்லை மாதிரி உறவு. இதில் இருந்து நீங்கள் கற்றுக்கொள்ளுங்க மக்களுங்க. நீங்கள் இப்படி தான் சாப்பிடணும் இல்லை, நான் சொல்கிறேன் தானே. இதை வச்சுக்கொண்டு நீங்கள் ட்ரை பண்ணுங்க, உங்களுக்கு ஏற்ற மாதிரி ட்ரை பண்ணுங்க. எத்தனை பேர் இண்டையிலேருந்து இப்படிலாம் முயற்சி எடுக்கிறீங்க அப்படின்றத வந்து கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த முயற்சி எடுத்து என்னால் முடியலை என்று நினைக்கிறாங்களும் வந்து கமெண்ட் பண்ணுங்க. எல்லாம் உங்களோட மனசு தான். அந்த அவமானங்கள் நினைச்சு பாருங்க. என்ன அவமானங்கள் நினைச்சு பார்த்தா சாப்பிடாம இருப்பீங்க. என்ன இப்போ எங்கேயாவுக்குள்ள குண்டச்சி, குண்டன், என்ன அடுத்த வந்து நீங்கள் எங்கே நம்ம அதிக அளவில் வந்து அவமானப்படணும்னு சொன்னால் வந்துட்டு நமக்கு பிடிச்ச ஒரு உடுப்பை வந்து ஒரு உடுப்பு கடையில் எடுக்க போகலாம் வந்து நிறைய வகையில் நான்லாம் சொன்னப்போ மக்களே பயங்கரமாக வந்து மன உளைச்சலுக்கு வந்து ஆளாயிருக்கு. நான் தெரிஞ்ச நிறைய கடைகளில் உடுப்பு கடைக்கு போயிருக்கேன். உடுப்பு கடையில் போயிட்டு உடுப்பு எடுக்க போகலாம் விளங்கும் நம்ம எந்த அளவுக்கு பெரிய உடம்பாக இருக்குமான்னு சொல்லிட்டு. நமக்கு ஏற்ற டவுசர் இருக்காது, நமக்கு ஏற்ற ஷர்ட் இருக்காது, ஷர்ட்ற சைஸ் இருக்காது. அவன் வந்து அந்த உடுப்பு எடுத்து காட்டுறவங்க வந்து நக்கலாக பார்ப்பான் நம்மளை பார்க்கக்கூட விளங்குதா. என்ன மச்சான் கொஞ்சம் உடம்பு குறைய மச்சான், இப்படி இருந்தால் என்னென்ன மச்சான் உடுப்பு எடுத்து போடுவியல், என்னென்ன மச்சான் எங்களுக்கு வியாபாரம் போகும் விளங்குதா. இந்த மாதிரி சொல்லக்குள்ள ஒவ்வொரு தடவையும் வந்து மனசுக்கு பயங்கரமான கஷ்டமாக இருக்கும். ஐயோ ஏதாவது செய்யணும்னு சொல்லிட்டு ஜோய் தான் இந்த முடிவு. ஆனால் மக்களே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு எந்த கடையில் நான் இப்போ உடுப்பெடுக்க போனாலும் எந்த அளவு போடலாம். இதெல்லாம் போய்த்து உடனே எடுத்து இந்த ஷர்ட் இது விளங்குதா. இந்த ஜீன்ஸ் எல்லாம் வந்து உடனே எடுத்த ஜீன்ஸ். முதல்லாம் இந்த ஷர்ட்டெல்லாம் வந்து போட இயலாது. அதெல்லாம் அவங்களுக்கு தெளிவாக காட்டுறேன். ஏன்னா ஃபுல்லாக டயட் பண்ணி காட்டுற மக்களே எங்களோட பயணம் வெளிக்கிட்டதால் வந்து ரெண்டு டயட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு பயங்கரமாக என்ன சொல்கிறது உடஞ்சி போனதால் வந்து என்னால் அந்த வீடியோ போடலாம் போச்சுன்னு. எவ்வளோ குறைச்சிருக்கோம், எத்தனை நாளில் குறைச்சிருக்கோம்ன்றது வந்து என்னால் வந்து காட்டிக்கொள்ளலாம் போச்சு. இனிமேல் நீங்கள் பார்க்க போகிறீங்க எப்படி சாப்பிட போகிறோன்னு சொல்லிட்டுன்னு. அதாவது நீங்கள் சில டைம் யோசிப்பீங்க, என்ன தம்பி அனுஷன் வீடியோவை கட் பண்ணிவிட்டு சாப்பிட போறியோன்னா யோசிப்பீங்க. அப்படிலாம் இல்லை. என் உடம்பு பார்க்கலான்னு விளங்கும் எந்த எப்படி மாறுது அப்படின்றது வந்து கண்டிப்பாக விளங்கும். இப்போ அடுத்த வந்து இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்லி தந்தானே உடம்பு குறைக்கணுன்றதுக்காக வேண்டி இன்னும் கொஞ்சம் அந்த சிந்தனைகள் வந்து கொஞ்சம் சிதறாமல் இருக்கும். இப்போ வந்து சமனி குழம்பு கண்டா இந்த சோறை கண்டாடி சாப்பிடும் போல இருக்கும், இறைச்சிக்கறியை விளங்குதா கண்டாடி சாப்பிடணும் மற்ற வேண்டாம். இப்போ உங்கள்கிட்ட சொல்லி தந்தானே கண்டிப்பாக தான் செய்தி ஆகணும்னு. அப்போ அந்த நம்பிக்கை அந்த வைராக்கியம் வந்து மனசில் வந்து இருக்கும் பொழுது கண்டிப்பாக வந்து உடம்பை குறைப்பேன் அப்படின்ற நம்பிக்கை இருக்குது. ஏற்கனவே நல்லா குறைச்சிருக்கேன். அதாவது கிட்டத்தட்ட சொல்ல விரும்பலை இல்லைன்னு. அப்போ எங்களோட சர்ப்ரைஸ் வந்து விடைஞ்சிடும் எவ்வளோ கிலோ வந்து குறைச்சிக்கணும்னு சொல்லிட்டு. அதாவது ஒவ்வொரு மனிதனும் வந்து இத்தனை கிலோ குறைக்கணும்னு சொல்லிட்டு டயட் இருப்பாங்கல்ல, அத்தனை கிலோவுக்கு நான் மேலே குறைச்சிருக்கேன். அந்த பழைய உடம்பு நீங்கள் இப்போதைய உடம்பு பார்த்தா உங்களுக்கு தெரியும். சரி மகளே, இப்போ தொடர்ந்து வீடியோ பாருங்கள். எப்படி இருக்கு உங்களோட சாப்பாடு? சடுவாங்க சாப்பிடுவோம். காட்டு வாழ்க்கை எங்களோட நாடோடைய வாழ்க்கை அந்த மாதிரி தான் இருக்கும். சரியோ சாப்பாடை போட்டு தம்பி, சாப்பாடை போட்டு கொடுங்க. இது
என்னடா குழம்பு கொஞ்சம் சமைச்சி அவனுக்கு பாவம் கறி 17 இருக்கனே நீங்க டேட்டா சொல்லணும் அவனுக்கு போய் நல்லா அவனுக்கு ஃபுல்லாக வை உனக்கு மட்டும் தானே காணும் வை அவன் சாப்பிடுவான் வை நீ என்ன பை காணாடா அவனுக்கு நான் டேட்டு சாப்பிட்றேன் சாப்பிட்றோம் இதுல மிச்சமேப்பா நினைக்கேன் வழி காது சாப்பிடு ஆ ம் அவ்வளோதான் சாப்பிடு சரியா சாப்பிடும் அவன் சாப்பிட்டு பண்ணி விட்றான் இல்லை நல்லாக்க மக்களே எங்களுக்கு டயட் பண்ணுற ஒரு காலம் பெறும் அன்றைக்கு நாங்கள் பண்ணுவேன் ரொம்ப நாங்கள் மெல்லிசாக தான் நினைக்கும் என்ன நல்லாக்கினே உண்மையாக பழைய கரையுமே அந்த மாதிரி நான் கொட்டு ஒன்று எடுத்துனான்டா இல்லை நான் தான் சொன்னது நீங்கள் நல்லா இருக்கணும் ஓகே மக்கள் என்ன காணும் வேணுமா கொஞ்சம் சாப்பிடுங்க நானும் டயட்டில் இருக்கேன் நல்லா சாப்பிட டயட்டில் இருக்கிறேன் தக்காளி பழம் நேற்று சாப்பிட்ட உடனே ஓ 3வது நாள் கட்டத்தை குதிரு சாப்பிடு தம்பி எப்படி இருக்கு உங்களோட சமந்திங் குழம்பு வேற லெவலில் இருக்கு அப்படியே கையை சாப்பிடுங்க இன்னைக்கு அந்த மாதிரி சமணி மாதிரி கூட்டை நல்லா பனஞ்சு போட்டு எப்படி பண்ணணும் கூட்டை சோத்தை பிணைஞ்சிக்குவோம் இப்போ நாங்கள் அதோட சேர்த்து தக்காளி மீன் சமண்டி அப்படி எடுக்காரு இல்லை நான் கொஞ்சம் போடும் 10க்கு முன்னாடி நல்லா பனைந்து வெங்காயமெல்லாம் மிக்ஸ் ஆகணும் எடுத்து வளர்த்து பேக்கில் வைக்கணும் அருமை மச்சாக்கள் சாப்பிட்ற பார்க்குற ஒரு ஆனந்தம் தாண்டா சில நேரம் பசியில் இருக்கும் பக்கத்தில் சாப்பிட்டா பசி தானா போயிடும் இப்போ இந்த வீடியோ பார்க்குறது பசிக்கு மீறியாவை இரவு நேரத்தில் பார்ப்பாங்க தனியாக ரூமில் இருந்து அந்த நேரத்தில் சாப்பாடு முடிஞ்சிங்கன்னா பார்க்க அவர் ஆசைட்டு வரும் சாப்பிட்றது அவங்க தான் ஒரு கறியும் ஆக்கி கொடுக்க அதுதான் இன்னைக்கு ஒரு கறியாக போகிற மக்களே அப்படி பண்ணேன் பார்த்துலாம் மகளி சீமந்த உழைக்கிற மாதிரி சீமந்த உழைக்கிற மாதிரி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி போட்டு உன்ன சோறு வேணா அன்னைக்கு சோறு போடையா இப்படி சாப்பிடாருன்ற உடம்பு வைக்கிறா தம்பி பழகுது இது கஷ்டம் கூட்டுறது கணக்கு அடுத்து சாரு சாப்பிடு விடையே சாப்பிடு ஆனால் என்ன தெரிஞ்சோன்னா சாப்பாடு காணாது கொஞ்சம் இது சமைக்க தானே வரும்ண்ணே அடியில் தானே வரும் அடுத்த நேரம் நானும் சாப்பிட கொஞ்சம் சாப்பிட்டு தண்ணியை கூட குடிக்கிறேன் பழகுது பழதேன் பழகுது அது உங்களோட போய் சரி ராம்பி நீங்கள் என்ன வேணும் கூட சாப்பிட்டு தண்ணியை குறைய குடிக்கணும் அப்படிதான் சரி வரும் உங்களை சொல்லிடுறது விருப்பமா உங்களுக்கு லைட்டானே இக்கரைக்கு அக்கறை பச்சை உடம்பாகிறார்களே மெலிய கொண்டு இருப்போம் மெலிவா இருக்கிறார்களுக்கு தெளிவு கொண்டு இருப்போம் கடன் பண்ணுவாங்க மக்களே அப்படித்தான் நீங்களும் வந்து தண்ணியை தான் சிக்கனமாக பயன்படுத்தணும்
என்னன்னா மகளே, நான் இப்போ ஒரு கொஞ்சம் தூரம் உங்களுக்கு நடந்து காட்ட போறேன். சில இடங்கள்லாம் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு என்ன அந்த பக்கம் வந்து ஒரு நல்ல இடங்கள்லாம் இருக்கு மகளே, காட்டுறேன் பாருங்க உங்களுக்கு. இதோ அவன் இல்லைங்க வாரண்ணே, ரோடு போயிட்டு வரேன். மகளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இதான் அந்த இடம் கோபுரம். இங்கே இந்த உள்ளுக்குள்ள போக்கில் வந்து ஜான நிற்க மகளே. இந்த மர அணிலாம் வந்து கூட நிற்க தெரிஞ்சு நான் பார்த்தேன். நான் நேற்றே பார்த்தேன். நான் கூட தான் நிற்கி இப்படியா காட்டுறேன் பாருங்க உங்களுக்கு. மகளே பாருங்க எப்படி காடுன்னு சொல்லிட்டு, இது வந்து காட்டு வழி பாதை. அந்த பக்கம் போகல மகளே, அங்காள பக்கம் ஓரத்தில் வந்து ஆறு இருக்கு, அது தெரியும் உங்களுக்கு. இது பாருங்க எப்படி மரங்கள் உண்டு. காட்டு பக்கம் போகிறேன்டா நமக்கு சொல்லி வேலை இல்லைடா. அப்போ அந்த மாதிரி விருப்பம் காட்டுக்குள்ளே போகிறேன்டா. சின்ன சின்ன குருவியல் இங்கே தென்னைமரம் அன்னைக்கு மகளே. அந்த ஒரு தென்னைமரம் அன்னைக்கு, அந்த அதில் ஒரு தென்னைமரம் அன்னைக்கு காட்டுறேன் பாருங்க. அப்படி தெரியக்குள்ள தெரியும் உங்களுக்கு. இந்த வழி எங்கே போகுது? ஏதோ காட்டுக்குள்ளே போகிற ஒரு வழி தான் அது. எங்கே போகுதுன்னு தெரியல. இந்தாலையும் ஆறு தான் நினைக்கிறேன். பாருங்க அப்படி கண்டு. அந்த பக்கம் ஒரு கழுவு ஒன்று நீங்கள் மகளே, காட்டுறேன் பாருங்களா. காட்டு நினைக்கக்குள்ள பறந்துட்டு மகளே. என்னென்னு சொன்னால் இந்த இடத்த பாருங்க எப்படி கண்டு. பச்சை பசலன்னு இருக்கு பார்த்தல. இதெல்லாம் தென்னை மரம் மக்கள். இந்த பாரு தென்னை மரம். ரெண்டு வழி பிரிஞ்சு போகுது. சரிண்ணா. சின்ன சின்ன குளம்டாப்பா இது. இதுக்காங்கள குளம் இருக்குது, சின்ன குளம். அநேகமாக முதல் நாளைக்கும் யானை அடக்கு மகள் இந்த காட்டுக்குள்ளே. பயங்கரமான யானை அடக்கு பாருங்க. என்னென்ன மக்களே, இந்த காட்டுக்குள்ளே போயிட்டு ரிவ்யூ பண்ணி உங்களுக்கு காட்டலாம். இங்கே இந்த காட்டுக்குள்ளே என்ன இருக்குன்னு சொல்லிட்டு. அதுக்கு ஒரு தூரம் நான் நினைக்கிறேன் தனியாக வரலாம் நினைக்கிறேன். பாவம், இதுக்கு அடுத்த வீடியோ வந்து நான் உங்களை தனியாக வாரேன். கையில் வந்து கட்டாயம் ஒரு ஆயுதம் கொண்டு வேணும். ஆயுதம் இல்லாமல் வந்து போகக்கூடாது. காரணம் என்றால் உங்களுக்கு தெரியும் என்ன, சில சில விலங்குகள் வந்து நம்மளை தாக்குறதுக்கு வரலாம். அப்போ அந்த டைமில் கையில் வந்து ஆயுதம் இருக்கும்னு சொன்னால் வந்துட்டு நல்ல நம்மளோட தற்பாதுகாப்புக்கு நல்ல நான் நினைக்கிறேன். பாப்பமே எங்கே போகுதுன்னு இந்த காடு. தென்னை மரம். வடியா பாருங்க மகள், வடியா காற்று மாற்றி காட்டுறேன் பாருங்க. பாதை முடிந்த பிறகும் பயணங்கள் முடிவதில்லை சொல்லுவாங்க. இந்த காட்டுக்குள்ள மக்களே நான் தனியாக போகிறேன் சரியோ. தனியாக போயிட்டு என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்றத வந்து நம்ம ரிவ்யூ பண்ணலாம். உள்ளுக்குள்ள போனால் தெரியும், பெரிய ஒரு அடர்ந்த காட்டு போய் தான் இருக்கும். இது பார்க்கலாம் அப்படி சொல்லிட்டு.
மனசில் தன்னம்பிக்கை நமக்கு இருக்குது. இருந்தாலும் கையில் வந்து ஒரு ஆயுதம் இருக்கு, நல்லம் ஒரு கோடாரி கையில் கொண்டு தான் நமக்கு நல்லம். யானை வந்தால் ஓடி ஒன்றி தான். ஆனால் பண்டிகையில் வரும்னு சொன்னால் அவங்களே பண்டி நம்மளை அட்டாக் பண்ணுறதுக்கு வரும்னு சொன்னால் வந்து நம்மளை உதாரணத்துக்கு நம்மளை வந்து தாக்குறதுக்கு வரும்னு சொன்னால் வந்துட்டு கையில் வந்து ஒரு ஆயுதம் இருக்க வேண்டாம், அது வந்து பயப்படும். நம்மளே முடிஞ்ச அளவுக்கு போராடலாம் அவட சேர்ந்து. டீம் நிற்கிறாங்க பாருங்க. இந்தா சமையல் ரெடியாகிறாங்க, அடுத்த சமையல் சாப்பிட உடனே. பாருங்க இதை பாருங்க, காதலியோட ஃபோன் கழிச்சுது அப்படியே ஓட்டுறான். போட்டு தான் கடவுள் போனேன். அம்மா நீ இப்போ காதலியோட நம்பர் அம்மா நான் ஜெவனி வச்சுக்கா சனு அம்மு. சரியோ? ஓகே மகளே, மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.